அனைவருக்கும் வணக்கம். புனிதர்கள் மனிதரில் பல புனிதர்கள் வந்திருக்காங்க இந்த உலகத்துக்கு. எல்லாம் மனிதனை புனிதமாக்குறதுக்காக அவர்களால் உருவாக்கப்பட்ட நூல்கள் தான் புனித நூல்கள். அதில் எல்லாம் மனிதன் எப்படி நல்லா வாழ்கிறது அப்படிங்கிறத சொல்லிக் கொடுத்துருக்கு அந்த புனித நூல்கள், இந்த புனிதர்களால் உருவாக்கப்பட்ட நூல்கள், அந்த புக்ஸ் நான் சொல்கிறேன். ஆனால் அவங்க அந்த புனிதர்கள் உருவாக்கிய புனித நூல்களில் எந்த மதத்தை பற்றியும் குறைவாக சொல்லலை, எந்த புனிதர்களையும் அவர்கள் குறைவாக பேசலை. அவர்கள் சொல்ல வந்து சொல்லிட்டு போனாங்க எல்லோரும் நல்லா இருங்க அப்படின்ட்டு. ஆனால் இந்த புனிதர்களை பின்பற்றும் கூட்டங்கள், இந்த புனிதர்கள் உருவாக்கிய நூல்களை, கோட்பாடுகளை, கொள்கைகளை தன் வாழ்வில் பயன்படுத்தும், பிரயோகம் பண்ணும் இந்த நம்ம மனித கூட்டம் ஏன் அதை குறை சொல்லி போகணும்? ஒன்று ஏன் குறை சொல்ல வேண்டும்? அது தப்பு தானே. அதாவது கடல் வந்து பூமியை குறை சொல்லுதா? கிடையாது. நெருப்பு நீரை குறை சொல்லுதா? கிடையாது. ஏன் அதை விடுங்க. அறிவியல் பலதரப்பட்ட துறைகள் இருக்குது. பாட்டனி, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, சர்ஜரி, நம்ம ஆயுர்வேதம், சித்தம், இது பல துறைகள் இருக்குது. எல்லாமே அறிவியல் தான். அது எந்த துறையும் பாட்டனி அது வேலையை அதை பார்த்துக்கிட்டே போகும், அக்ரிகல்ச்சர் அது வேலையை அதை பார்த்துக்கிட்டே போகும், ரிசர்ச். இந்த பாட்டனிங்கிற ஒரு சப்ஜெக்ட் அக்ரிகல்ச்சரை குறை பேசாது. இந்த அக்ரிகல்ச்சருங்கிற ஒரு சப்ஜெக்ட் நான் பெருசு, மனிதர்களை நான் வாழ வைக்கிறேன் அப்படின்ட்டு அதை வந்து அஸ்ட்ரானமி அதை பற்றி அது பேசாது. அறிவியல் ஒன்று குறை சொல்வது. ஃபிசிக்ஸ் வந்து கெமிஸ்ட்ரியை குறை சொல்லாது, கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸை குறை சொல்லாது, பாட்டனி ஜுவாலஜி குறை சொல்லாது, ஜுவாலஜி பாட்டனி குறை சொல்லாது. ஒரு ஜுவாலஜிஸ்ட், நல்ல ஜுவாலஜிஸ்ட் ஒரு பாட்டனிஸ்ட் ஒரு பாட்டனிஸ்ட்டை மதிப்பார், ஒரு நல்ல கெமிஸ்ட் ஒரு நல்ல ஃபிசிக்ஸ்ட்டை மதிப்பார். அப்படி தானே இருக்க முடியும். ஒரு துறையில் ரொம்ப பெரிய நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள் இன்னொரு துறையில் உள்ளவர்களை மதிக்கிறதா மரபு, அதுதான் கரெக்டு. அதை யாரும் ஒருத்தவங்க குறை சொல்லிக்கக்கூடாது. நான் இதில் சயின்டிஸ்ட்டாக ஒரு அதில் சயின்டிஸ்ட் என்னோட ஒரு தாழ்ந்தவர். பாட்டனிங்கிறது என்னடா, நான் காடை போய் நான் ஃபாரஸ்ட்டை பற்றி படிக்கிறேன், நான் தான் பெரியவன், இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் ஜுவாலஜி, இந்த ஜுவாலஜிஸ்டோடைய தொழிலே இருக்குது, அதை பற்றி தான் அவர் படிக்கிறார், உள்ள அனிமல்ஸை பற்றி தான் படிக்கிறார் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. அதில் ஒரு மெச்சூரிட்டி எல்லாருக்கும் இருக்குது. எல்லாமே உயர்ந்தது தான், எல்லா அறிவியலாருக்கும் ஒரு மெச்சூரிட்டி இருக்குது. அப்படி இருக்கிறப்ப எல்லா அறிவியலை விட தாண்டிய ஒரு அறிவியல் தான் ஆன்மீக இயல். அதில் ஒரு மதத்தை பின்பற்றும் ஒரு கூட்டம் இன்னொரு மதத்தை தவறாக பேசுவது ஏன்? பேசக்கூடாது தானே. இன்னொரு மதத்தை ரொம்ப கேவலமாகவும் ரொம்ப கீழ்த்தரகமும் பேசக்கூடாது தானே. அது மாதிரி அதை வந்து பின்பற்ற மக்களை கீழ்த்தரகமும் கேவலத்தனமாக நடத்தக்கூடாது தானே. அதான உண்மை. பல உலக நாடுகளில் அப்படி தான் நடக்குதா? அப்படி நடந்தால் நல்லா இருக்குமே. நல்லவைகளுக்காக உருவாக்கப்பட்ட, நல்லவைகளை செய்ய பிறந்த புனிதர்களால் உருவாக்கப்பட்ட புனிதமான நூல்களும் புனித மதங்களும் மனிதர்கள் நல்வாழ்வை பற்றி தான் பேசுது. யாரையும் சண்டை போட சொல்லலை. உன்னுடைய கொள்கையின் கோட்பாடே மிகவும் சிறந்தது, அடுத்தவர் உள்ள கொள்கையின் கோட்பாடும் சிறந்ததே அல்ல, அவர்களை அழித்து விடுன்னு சொல்லவே இல்லை. அப்படித்தான் இருக்கணும். உச்சகட்டமான ஒன்று தான் அந்த உலகத்தில் மனிதன் வாழ்வியலில் அவனுக்கு உள்ள ஒரு விஷயம் ஆன்மீகியல், ஸ்பிரிச்சுவாலிட்டி. அந்த உச்சகட்டமான ஸ்பிரிச்சுவாலிட்டியை பிடிச்சிக்கிட்டு தான் உலகமே இயங்கிக்கிட்டு இருக்குது. அறிவியல் வந்து நமக்கு சப்போர்ட்டாக எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுக்குற வழியாக மனிதர்களை மனித மனத்தை ஆள்வது என்னமோ ஆன்மீக இயல் தான், ஸ்பிரிச்சுவாலிட்டி தான். ரொம்ப பேரை ஆள்றது. கொஞ்சம் பேர் வேணால் கடவுள் மறுப்பாளர்கள் இருக்கலாம். அப்படிங்கிறப்ப இந்த கடவுளை ஏற்றுக்கொண்ட அனைத்து ஆன்மீகவியலாளர்களும் ஒருத்தங்க கொள்கையை ஒருத்தங்க குறை சொல்லாமல் போகலாமே. நீங்கள் இப்படி சொல்லுவீங்களா? கூட ஒரு அஞ்சு குழந்தைகளை பிறந்திருக்காங்க ஒரு அப்பா அம்மாவுக்கு. அந்த குழந்தை உயரமாக இருக்குது, நல்லா இருக்குது, இந்த குழந்தை குள்ளமாக இருக்குது, நல்லா இல்லை, இந்த குழந்தை அறிவில் சிறப்பாக இருக்குது, இந்த குழந்தைக்கு அறிவு இல்லை,
இந்த குழந்தை வேஸ்ட் அப்படின்னு எந்த ஒரு ஃபாதரும் சொல்லுவாங்களா? எந்த ஃபாதரும் அதை விரும்புவாங்களா? அப்படித்தானே நம்ம எல்லாம் அல்ல நம்முடைய இயற்கை, நம்மளுடைய கடவுள் சக்தி நம்ம எல்லாரையும் ஒரு ஆன்மீகத்தை நோக்கி திரும்பி எல்லோரும் அவர்கள் ஒவ்வொரு முறையாக அதை புரிந்து கொண்டு ஒவ்வொருவரும் அந்த உன்னதமான நிலையை அடையணும், தெய்வீக நிலையை அடையணும், அப்படி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தானே அந்த தெய்வீகம் நினைக்கும். அந்த அந்த எல்லாம் வல்ல இயற்கையும் எல்லாத்துக்கும் சொந்தமான அந்த கடவுளும் அதுதான் நினைக்கும். அப்படி இருக்கிறப்ப என் மதம் பெருசு, உன் மதம் பெருசு, நான் பெருசு, நீ பெருசு, எதுக்கு சண்டை? இயற்கை மிகவும் மருந்தம். 5 குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு மாதிரியான குணாதிசயங்கள் 5 குழந்தைகள். அது ஆனால் எல்லாமே மனித அந்த ஒரு தகப்பனுக்கு பிறந்த குழந்தைகள் தானே. அந்த 5 குழந்தைகளும் ஒவ்வொரு துறை சம்மந்தப்பட்ட குழந்தைகள். அதனால் இந்த குழந்தை பெருசு, 5 பேரலே பாருங்களேன். அதில் எதை பெருமையாக சொல்கிறது, எதை சிறுமையாக சொல்கிறது அப்படிங்கிறப்ப பெற்ற பிள்ளைய ஒரு தகப்பன் குறைவாக நினைப்பானா? குறைவாக நடந்தால் அவனுக்கு பிடிக்குமா? ஆதலால் நாம் அனைவரும் எல்லா மதங்களையும் ரசிப்போம். உங்களுக்கு பிடிச்ச மதங்களை நீங்கள் ருசியுங்கள் சந்தோஷமாக. அடுத்தவங்க ருசி தப்புன்னு சொல்லாதீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சாப்பாட்டிலே பாருங்கள் எவ்வளோ டிஷ் இருக்குது. ஒருத்தருக்கு இட்லி பிடிக்கும், தோசை பிடிக்கும், ஒருத்தருக்கு நான்வெஜ் பிடிக்கும், ஒருத்தருக்கு கீரை பிடிக்கும், காய்கறி பிடிக்கும். அப்படிங்கிறப்ப இந்த மதங்கள் அனைத்தும் மனிதர்கள் சந்தோஷமாக இறைநிலை அடைய உதவுவதற்காக படைக்கப்பட்டதான். ஆதலால் எந்த மதத்தையும் கூறி தெரிய வேண்டாம். நமக்கு பிடித்த மதத்தை நம்ம எல்லோரும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இறைநிலை அடைய ட்ரை பண்ணுவோம். சரியா? அனைவரும் வாழ்க.